கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிள்ளைகளே, கிராம சுவிசேஷ அழைப்பின் ஊழியத்தின் சார்பாக வாரம் ஒரு சாட்சி. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம கிராம சுவிசேஷ அழைப்பு ஊழியத்துல இந்த வாரம் சாட்சியாக வந்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐநாவரத்தை சேர்ந்த சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, எந்த ஆண்டுல ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன சூழ்நிலையில ஆண்டவரை ஏத்துக்கினாங்க, அதை பத்தி உங்களோட என்னோட தேவனின் முன்பாக அந்த அம்மா இன்னைக்கு சாட்சியா வந்திருக்காங்க. அவங்களை நம்ம விசாரிப்போமா? ஸ்தோத்திரம் சிஸ்டர். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? ஸ்தோத்திரம் சிஸ்டர். நம்ம கிராம சுவிசேஷ அழைப்பின் ஊழியத்தின் சார்பாக இந்த வாரம் சாட்சியா உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கோம். கர்த்தர் உங்களுக்கு என்ன அற்புதத்தை செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு, எந்த ஆண்டுல நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த சூழ்நிலையில ஆண்டவரை ஏத்துக்கினீங்க, கர்த்தருக்கு எனக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிக்கும் சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல என்னுடைய தாய் இறந்துட்டாங்க. அம்மா தெரியாது, பெரியம்மா தான் என்னை வளர்த்தாங்க. அப்பா 2வது கல்யாணம் பண்ணின்னு அவரு போயிட்டாரு. அதுல இருந்து பெரியம்மா தான் என்னை வளர்த்தாங்க. வருமானம் ஒன்றும் அவ்வளோ கிடையாது அவங்களுக்கும். அவங்களும் ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க தான். ஏதோ ஒரு சின்ன கடையை போட்டு என்னை வச்சுக்கின்னு வளர்த்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் 9வது வரலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இனிமே வீட்டுல இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி எங்க அம்மா வளர்த்தாங்களா. அந்த அம்மா என்னை விட்டாங்க, தையல் ட்ரைனிங் விட்டாங்க. அதுல இருந்து நான் என்ன பண்ணேன், அதுல கொஞ்சம் கத்துன்னு வந்தேன். அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீடு ஒண்ணு பார்க்கணும் வாடகைக்கு, அந்த வீட்டு வாடகை யார் கட்டுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தையல் ட்ரைனிங்ல இருந்து சரியாவே முடிக்கல. காரணம் சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் வயசாகி போச்சு, எனக்கு என்னால சும்மா இருக்க முடியல. சரி நான் எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தையல் வேலைக்கு தான் போனேன். போயிட்டு வாரமான அந்த கூலி கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்ல, அந்த வேலையில, தையல் வேலையில. அதை எடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன். ஒரு 10 காசு கூட நான் எடுக்க மாட்டேன். அது எங்க அம்மா ஒரு வீடு எடுத்து வச்சு நானும் எங்க அம்மாவும் வாடகைக்கு ஒரு வீட்டுல இருந்தோம். அப்படி இருக்கும்போது திருமணம் ஆச்சு. எனக்கு 21 வயசுல திருமணம் ஆச்சு. நான் வேணான்னு சொன்னேன். வேணாம்மா திருமணம் எதுக்குன்னு. இல்ல நான் இருக்கிற வரலாம் தான் அவனை பாதுகாக்க முடியும், நான் செத்துட்டா யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற பெரியம்மா பிள்ளைங்க எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு வரம் பார்த்தாங்க. அந்த வரத்துல கல்யாணமும் முடிச்சாங்க. எளிமையா தான் நடந்தது. கல்யாணம் முடிச்ச உடனே அவரு குடிக்காரன்றது தெரியாது யாருக்குமே, நல்ல பையனா இருந்திருக்கிறாரு. சொந்த வீடுன்னு தான் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா பயங்கரமான குடிக்காரனா இருக்கிறாரு. அப்புறம் இருக்க கல்யாணம் ஆன ஒரு 3-4 மாசத்துல தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா. நீங்க கல்யாணம் ஆகும் போது ஆண்டவரை ஏத்திக்கிட்டீங்களா? இல்ல அப்ப நான் இருந்தீங்க. ஆமா, ஆனா ஆண்டவரை பத்தி தெரியாது, நிறைய தெரியாது, கொஞ்சம் தெரியும். அப்புறம் எல்லாமே என் குடும்பம் முழுவதுமே எல்லாமே இந்துதான், யாரும் கிறிஸ்டின் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலைக்கு போய் அந்த துட்டு எடுத்து அம்மா கிட்ட விட்டு அம்மா குடும்பம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் கல்யாணமா ஆகி போச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு மாமியார் வீட்டுக்கு போனேன். போயிட்டு ஒரு 3 மாசம் தான் நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் வேலைக்கே போறது கிடையாது. வேலைக்கு போறது எப்படி இருக்குது, அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, நீ வேலை செஞ்சிருந்த தானே, அதனால நீ வேலைக்கு போமான்னு சொன்னாங்க. சரின்னு வியாசார்படியில இருந்து எங்க ராயபுரத்துக்கு வரணும் வேலைக்கு. அப்புறம் சரி நான் அதே மாதிரி நான் வந்தேன், வேலைக்கு போவேன், கொஞ்சம் சம்பளம். அப்புறம் என்னால முடியாம போயிடுச்சு. வீட்டு வேலையும் செய்யணும், அங்கேயும் வேலை செய்யணும்னா என்னால முடியாது போச்சு. அப்புறம் நான் வீட்டோட இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் பொறுத்து முதல் குழந்தை நின்று போச்சு. அதுக்கப்புறம் அப்படி இவரும் கொஞ்சம் வேலைக்கு போக இருந்தாரு. அப்படி எங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்துருவேன். வந்துட்டாக்கா அவங்க தான் என்னை பார்ப்பாங்க. இப்படியே தான் இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல ஒரு குழந்தையும் பிறந்துச்சு, ஆம்பளை பையன் பிறந்தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதேதான், வேலைக்கு போறது, போகாத போயிருது, குடிக்கிறது, அதே மாதிரி இருக்கிறது. ரொம்ப குடும்பத்துல சமாதானமே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப மனம் வெறுத்து போச்சு. என்னடா இது, ஒரு குழந்தை தான் பிறந்தது, இதுக்குள்ளேயே இந்த மாதிரி இவர் பண்றாரு. ஒரு நல்ல, எங்க அக்காலாம் சொன்னாங்க, நல்ல பையன் தான், அவனுக்கு சொந்த வீடு இருக்குது, அவன் உன்னை காப்பாத்தான் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி அவர் நடக்கல வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப மன வருத்தமாச்சு. ஏற்கனவே நம்ம வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை, அப்படி இருந்து கடைசியில இந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டது உண்டு, கவலைப்பட்டது உண்டு, வேதனைப்பட்டது உண்டு.
அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அந்த பையன் குழந்தை எங்க அம்மா கூட தான் இருந்து வாழ்ந்தேன். நான் அப்போ என்ன பண்ணுவேன், அந்த குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போவேன். வேலைக்கு போனா இவர் சண்டையை பிடிப்பாரு, இன்னும் எங்க போனேன் எங்க வரேன்னு சொல்லிட்டு இவரும் வேலைக்கு போக மாட்டாரு. அப்ப நாளுக்கு நாள் இந்த சண்டை வந்து பெரிய சண்டை ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு குழந்தை நின்று போச்சு. அந்த குழந்தை இந்த ஒரு குழந்தைக்கே கவனிப்பு இல்லை, சாப்பாடு இல்லை, எப்படி வளர்க்கறது ஏன்னு சொல்லிட்டு ரெண்டாவது குழந்தை நின்றுச்சேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அதோட ஆயிப்போச்சு, அதுவும் பிறந்துருச்சு. அதுக்கப்புறமும் இப்படித்தான் காலம் அப்படியே தள்ளிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு முடிவு எடுத்தேன். இவர் வந்து என்ன பண்றாரு, வீட்டுல இருக்கிற சாமான்லாம் எடுத்துன்னு வந்து நசுக்கி குடிக்கிறதுக்கு காசு கேட்கறது, இல்லைன்னா அடிக்கிறது, தினந்தோறும் சண்டை. நாங்க இருந்ததுக்கும் போனதுக்கும் எங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருந்து கூட தெரியாது. அந்த மாதிரி நாங்க வாழ்ந்த குடும்பத்துல இவர் வந்ததுல இருந்து பிரச்சனை தான் என் வாழ்க்கையில. ஒரு நாள் கூட சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ரொம்ப வேதனை தான். அப்போ எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாரு வக்கீல்னு, அவர் என்ன பண்ணாரு, சரி இந்த நான் எழுதி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா எழுதி கொடுத்து உனக்கு எனக்கு ஒண்ணு இல்லைங்களா அம்மான்னு சொல்லி ஸ்டேஷன் இட்டுன்னு போனாரு. இட்டுன்னு போயிட்டு அங்க வந்து அவர் ஏற்கனவே என்ன தப்பு செஞ்சாரு, அவரு சிறையில இருந்தாரு இந்த ஸ்டேஷன்ல தான். அந்த நேரத்துல என்னை இட்டுன்னு போய் காமிச்சதுக்கு எனக்கு அவதான் வேணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அவரோட நீங்க சேர்த்தீங்கன்னா நான் செத்து போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன் சொல்லி அங்க வாக்குமூலம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுதி வாங்கி கொடுத்துட்டு போய் அப்போ போலீஸ்காரங்க சொன்னாங்க, நீங்க எல்லாம் இருக்காதீங்கம்மா, 2 பிள்ளைங்க வச்சு நிக்கிறீங்க, அப்ப அவரோட பசங்களாம் இருக்கிறாங்க, அதனால நீங்க வந்து எங்கன்னா ஊரை கொஞ்ச நாள் மறைஞ்சிருங்க, அவன் வந்து ரொம்ப வெறியில இருக்கிறான், இப்ப அவனை நாங்க வெளியே விட்டாக்கா உன்னை வந்து கொலையே பண்ணிடுவான், அவன் பண்ணிட்ட பிறகு அவனை வந்து யாரும் வந்து தேட போறது இல்ல, அவனை இட்டுன்னு வரதுக்கு ஆளும் கிடையாது, அதனால நீங்க மறைஞ்சிருந்தாங்க. அதே போல எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, என்ன எங்க அம்மா 2 பசங்களையும் எங்க இந்த கடம்பத்தூர்லயே எங்கேயோ கொண்டு போய் ஒரு வீடு எடுத்து வச்சிருந்தாங்க. அங்க இருக்கவே முடியல, முன்பின் தெரியாத இடம், அங்க இருந்தேன். அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆள் அனுப்பி எங்க வீட்டோட சேர்த்துட்டாங்க. இவன் என்ன பண்ணாரு, கத்தி எடுத்துன்னு திரும்பின்னு வருவார், எங்க இங்க 3 பேர் வந்துக்கிறாங்களா, ஒரு வயசானுங்க 4 பேர் இருக்கிறாங்களா, 4 பேர் இருக்கிறான்ட்டு இந்த ஏகாயபுரம் நான் இருக்கிற இடமெல்லாம் சுத்தி நிற்குது. குழந்தைங்களை கூட ஸ்கூலுக்கு பயந்து அனுப்புது, பயந்து கத்தி எடுத்துக்கின்னு கையில வச்சுக்கின்னு சுத்துறதுதான் எனக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும் போது ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், வேலைக்கு போனேன். வேலைக்கு போற நேரத்துல போற வழியிலேயே ஒரு ஆள் கூட முன்ன வண்டியில சைக்கிள்ல உட்காந்து பின்னாடி இந்த ஆள் உட்காந்துக்கிறாரு, எனக்கு தெரியல. அப்புறம் வந்து எனக்கு 2 பேர் சின்ன பசங்க பாதுகாப்பு வருவாங்க, அவன் வயலுக்குள்ள வந்து மடக்கணும்னா நீ வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அக்கா அவங்க அனுப்புவாங்க. வந்தாக்கா ராகவேந்திர கோயில் இருக்குது ஏகாயபுரத்துல, வந்து கரெக்டா என்ன மடிக்கு சரியான அடி அடிச்சுட்டான், என்னை விட்டுட்டு அடி வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செருப்பு புதுசு ஒண்ணு விழுந்துட்டு ஒன்னோட ஒடியாந்துட்டேன் நான். இதெல்லாம் வழி மடிக்கு இதெல்லாம் பண்ணின்னு இருந்தாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாட்டு. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா எழுதி கொடுத்து இவங்க எதுவும் தொல்லை இருக்கக்கூடாது சொல்லி எழுதி கொடுத்துட்டேன், அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், நான் இப்போ அங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு எங்க சித்தி வந்து எங்க 4 பேர் இட்டுன்னு வந்து ஏகாயபுரத்துல வச்சுக்கணும், நீங்க இருங்க, எங்க பாதுகாப்புல இருங்க, நான் உனக்கு நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு 75 ரூபாய்க்கு ஒரு வீடு பார்த்து வச்சாங்க. அப்ப எங்க கிட்ட கொஞ்சம் நகைலாம் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் பணம் இருந்தது, அதை வச்சுக்கின்னு கூட இவங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்க, ஒரு சாப்பாடு 4 பேருக்கு எவ்வளவு காலம் தான் அவங்க கொடுப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணாங்க, ஒரு சில காலம் வரலாம் தான், 1 மாசம் வரலாம் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், எங்ககிட்ட இருந்த பணத்தெல்லாம் எங்க அம்மா செலவு பண்ணாங்க. அப்புறம் அப்படியே இருந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த வீட்டுல இப்படி பட்டினியா இருக்குது. நான் யோசித்தேன், ஐயோ இது நம்மள ஒரு வேலைக்கும் போக முடியல, வேலைக்கு போக பயமாக்குது, வெளியில இவன் சுத்துறான், அதனால வந்து நாங்க எங்க போறோமோ அவனை தேடி வர்றது. அப்ப இப்படியே இருக்கும் போது எப்படி பயந்த வாழ்க்கையா வருது. ஒண்ணு நம்ம 3 பேரை செத்துடலாம், நானும் 2 பசங்களும் தற்கொலை பண்ணிக்கலாம், எதுக்கு இந்த வாழ்க்கை பயந்து வாழணும், அம்மா வந்து அவங்க சொந்தக்காரங்க தங்கச்சி பசங்களா இருக்காங்க, அவங்க காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்தேன். ஆனா பாருங்க, என்ன வந்து நாங்க 4 பேர் வந்து குடுத்தனம் போனோம் பாரு, அங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் யார் வீட்டுல மீட்டிங் வைப்பாங்க, பிரேயர் வைப்பாங்க. அப்போ அந்த பிரேயர்ல என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க எங்களை, வாங்க எங்களை உட்காருங்க, எங்க வீட்டுல நீ பிரேயரு, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப நாங்க நிப்போம், சரி அங்க போனா காபி டீ எல்லாம் கொடுப்பாங்க, பிஸ்கெட்டை சொல்லிதான் இட்டுன்னு போவாங்க, பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறோம் வாங்க முடிஞ்ச பிறகுன்னு. சரி அதுக்காக போலான்னு சொல்லி போய் அந்த மாதிரி அப்படி பழக்காச்சு. பழக்கான உடனே எங்க தம்பி வந்து சித்தி பையன் தான், அவன் பண்ணா, மகேஷ் நீ வந்து எங்க வீட்டுல பிரேயர் வைக்கிறோம், நீ வாங்க 4 பேரும் வந்து உட்காருங்க, நான் பாஸ்டர் கிட்ட உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன் நாங்க போறோம்னு சொன்னப்பல. அதே போல சரின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு 4 பேரும் கலந்து போனோம். நல்லா பிரேயர் எல்லாம் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க.
அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடும் போதே நான் உட்காந்துன்னு யோசிக்கிறேன். எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்பதான் ஆண்டவர் பத்தி நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அப்பதான் ஆண்டவர் பத்தி அறிகிறேன் அன்னைக்குதான். அப்போ இந்த பாட்டு இந்த மெசேஜ் எல்லாம் கேட்க கேட்க ஒரு நம்பிக்கை வந்தது, விசுவாசமா இருந்தது. ஐயோ நம்ம தான் இந்த முடிவு எடுக்கணும், செத்து போகணும்னு நினைக்கிறோம், ராவம் பகலும் எப்படி சாப்பிடுறது, இது 4 பேரை எப்படி காப்பாத்துறது, வீட்டு வாடகை கட்டுறது, நம்ம செத்துணும்னு நினைச்சோமே, இனி நம்ம சாகக்கூடாது, நம்ம கடைசியா ஏசப்பா கிட்டனா போய் பார்க்கலாம். இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றது கேட்டோம், பாட்டம் பாடணும், நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குது. சரி சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்தேன். அப்ப அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு பாஸ்டர் சொன்னாரு, அம்மா நீங்க வாங்க, எங்க சபைக்கு வாங்க, இங்க தான் கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்க மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டு இவங்க வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை அந்த ஜபம் வச்சாங்க, வேறு வச்சாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரேன்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி போயிட்டோம். 4 பேரும் போனோம். 4 பேர் போனோடனே இந்த பையன் வரல. நாங்க 3 பேர் போய் உக்காந்துருந்தோம். உட்காந்து அதுக்கப்புறம் அப்படி போய் வந்துருந்தாரு. பைபிள் வாங்க கூட காசு கிடையாது. அப்புறம் அவரு என்ன பண்ணாரு, எங்க பாஸ்டர் ஒரு பைபிள் வாங்கி புதுசா கொடுத்தாரு. இதை வச்சுங்கம்மா, நீங்க படிச்சிருக்கிறேன், இதை படிங்க டெய்லின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு மெசேஜ் கொடுப்பாரு, நீங்க 10 ரூபாய் உண்டியில போட்டா ஆர்டர் அவங்க சாகியத்துக்குள்ள 20 ரூபாயா கொடுப்பாரு, உங்க கஷ்டத்தெல்லாம் வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுவார். நான் என்ன பண்ணுவேன், குழம்பு செலவு வச்சுன்னு 10 ரூபாய் வச்சுன்னு இருப்பேன். அப்ப அந்த 10 ரூபாய் போடலாம், ஆண்டவர் சொல்றாரு இல்ல இந்த மாதிரி 20 ரூபாயா கிடைக்கும்னு, அப்ப செய்யறாரா பாக்கலான்ட்டு அவரை நான் பரிச்சை பார்ப்பேன். உடனே 10 ரூபாய் போட்டு வெறும் கையில தான் வீட்டுக்கு வருவேன். வந்தோம்னா வீட்டுல வந்தாக்கா சொந்தக்காரத்தான் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறது, எங்களை பார்க்க வந்தவரு மீன் தக்காளி என்னென்ன குழம்பு செலவுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களுக்காக காத்துன்னு. அற்புதம் பாருங்க, அற்புதம். நானு நினைச்சேன் 10 ரூபாய் போட்டா 20 ரூபாய் கிடைக்குன்னு சொல்றாரு, இது உண்மையா பொய்யான்னு பாக்கணும். ஏன்னா அப்ப தெரியாதா, சோதிச்சு பாருங்க பார்த்தேன். அப்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அதுதான் அவர் எடுத்துன்னு கொடுத்துட்டு எப்படி இருக்கிறீங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா கேட்டாரு. நல்லா, எங்களுக்கு என்ன நல்லா இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும், இப்பதான் நாங்க சர்ச்சுக்கு போறோம் சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி ஒரு படிப்படியா நீ இன்னொரு 10 ரூபாய் போட்டு பாக்கலாம், நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாக்கலான்ட்டு மறுபடியும் ஒரு 10 ரூபாய் போட்டேன். அப்போ கையில காசு கிடையாது. அப்ப நல்லா பண்ண வீட்டுல உக்காந்துன்னு இப்படி யோசனை பண்ணி இருக்கும் போது வியாபாரம் வந்தது. எனக்கு ஒருத்தர் சீட்டு போட்டா அந்த சீட்டு காசு கொடுக்கவே இல்லை. அப்போ அவங்கள போய் கேட்கலாமா, நீ போய் கேளு அங்க போய் கேளுன்ற மாதிரி சொல்லி எனக்கு மனசுல பட்டுச்சு. சரி மண்ணு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு நானும் ஓடுறேன், எங்க அந்த மங்களபுரத்துக்கு போறேன், அந்த ஆளை தேடின்னு. எல்லாம் சொன்னாங்க அந்த ஆள் வந்துக்கிறாங்க, சீட்டு கட்டினு கேளு போய். அப்புறம் அங்க போனா அவன் என்ன பண்ணா 50 ரூபாய் கொடுத்தான் எடுத்து, இதுதான்மா இருக்குது வச்சுக்கோ, நான் அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னான். அந்த 50 ரூபாய் எனக்கு ஒரு பெரிய 5000 ரூபாய் மாதிரி நினைச்சுக்கிறேன் அந்த கஷ்ட காலத்துல. அப்ப ஆண்டவர் நடக்கத்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க. அப்போ அவரு என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் என்ன பண்ண, ஆண்டவரே எனக்கு வேலை எதுவும் இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கூட ஆண்டவரே, நான் வீட்டுல இருந்தா எப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்ப இந்த அப்பளம் போடுறது அங்க ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனில பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க அங்க போய் நீ அப்பளம் போடு. அப்ப ஏன்னாக்கா அப்பளம் போடுன்னு சொன்னாங்க. சரி இன்னும் வாங்கி வீட்டுல போடுறது, ஓட்டு மேல எல்லாம் போட்டு காய வச்சுது. பிளஸ்ஸி மக அவ 5வது என்ன படிக்கிறான், அவ என்ன பண்ணா அவளும் கொஞ்சம் ஒட்டு போட்டு அது மாதிரி வாரமான கூலி வாங்கும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், ஆண்டவரே இதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இதை சேல்ஸ் பண்ணா கூட உனக்கு காசு அதிகமா கிடைக்கும், அதுல உனக்கு இது பண்ண. சரி நான் அதே மாதிரி எத்தனை கிலோ கொடுக்குறாங்களோ அத்தனை கிலோ வாங்கி பேக் பண்ணி எடுத்துன்னு போய்க்கணும். அப்ப நான் வாங்கி வச்சுனேன், நான் என்ன பண்றது ஆண்டவரே, நான் எங்க போய் கொடுக்குறதுன்னா ஆலோசனை கொடுப்பாரு, நீ அந்த ஆஸ்பத்திரியில போ, ரயில்வே ஆபீஸ்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுப்பாரு. சரி நாங்க ரயில்வே ஆஸ்பத்திரியில ஆபீஸ்ல போய் இங்க இருக்குது பத்தியா ஒர்க் ஷாப், அது உள்ள போய் மெயின் ஐசிஐ உள்ள போயிட்டு அப்ப நான் நிக்கிறேன், ஏசப்பா இங்க யாருமே தெரியல எனக்கு, நீங்க யாருன்னா ஒரு ஆளை கட்டினா போதும். இதெல்லாம் நினைக்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமா, ஆலோசனை கத்து நான் உனக்கு தரேன் ஆலோசனை கொடுக்குறேன். சரி நேரம் போனா லஞ்ச் டைம் கரெக்டா எல்லாம் வெளியே வந்தாங்க. அப்போ ஒரு லேடி வந்தது, என்னம்மா நிக்கிறேன், இல்லைங்க அப்பெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறேன், சேல்ஸ் பண்ணும், சரி வா கூட வான்னு சொல்லிட்டு அது பாத்ரூமுக்கு வந்தது. என்ன நேரம் இட்டுன்னு போய் ஆபீஸ்ல விட்டுச்சு. எல்லாம் சூழ்ந்துருந்தாங்க, என்னம்மா அப்ப மாச கடைசியில தான் போயிருக்கிறேன், அவங்க சம்பளம் வந்தா குடுத்துருவாங்களாம். சரின்னு சொல்லிட்டு எனக்கு பேரும் தெரியல யாரும் தெரியல, எல்லாம் தூக்குவாங்க, எல்லாத்தையும்
போய்க்குன்னு வேற பையோட வருவேன். அப்புறம் அந்த டைம் சொல்லுவாங்க, இத்தனாம் தேதி வாமா நாங்க கொடுத்துடுறோம்னு சொல்லிட்டு. அதுல ஒரு அம்மா இருந்து யார் யார் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்துன்னு அந்த காசை வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரே வேலைக்கு போக மாட்டேன். இன்னொரு நாள் வந்து அண்ணா ஆஸ்பத்திரி போனோம். அண்ணா ஆஸ்பத்திரி போனா அங்க ஒரு டாக்டர் இருந்தாங்க, லேடி டாக்டர். அம்மா நீங்க பாவம் கதையை கேட்டாக்கா இந்த மாதிரி இருக்குது, நீ அழுவாத, நான் வேணா இங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்து சேல்ஸ் பண்ணி தரேன் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பொம்பளை ஒரு லேடி என்ன சொல்லுது, ஐயா இதெல்லாம் லோக்கல், இதெல்லாம் வாங்கக்கூடாது, இதையா வாங்குவாங்கன்னு சொல்லிச்சு. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னும் போது எனக்கு அழ வந்துருச்சு. லோக்கல்னு சொல்றாங்கம்மா, நான் இல்லாத குறைக்குதான் மேடம் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அம்மா. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க கிடக்குறாங்க, நான் உனக்கு வித்து கொடுக்குறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்பியானாங்க. சொல்லுமா நான் கேட்கறேன் சொல்லு. அதே போல இந்த மூக்குத்தி இந்த கம்மல் எல்லாம் போட்டு வைப்பேன். அப்ப இதெல்லாம் கைட்டிடு, இது அம்மன் நெஞ்சு மாதிரி இருக்குது, நீ ஆண்டவர் சாயெல்லாம் மாறணும், அப்பதான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா, இது எடுத்துறியான. நான் எடுக்கிறேம்மான்னு சொல்லிட்டேன். அப்புறம் கயிறு போட்டு இருந்த தாலி கயிறு அத்தனை பண்ண ஆத்து காலையில போட்டேன், அதையும் போட்டுட்டேன். அப்போ ஒவ்வொன்னா ஆண்டவருடைய வசனம் போக போக போகணும் ஆகுதுன்னா இந்த இதெல்லாம் அந்த போட்டு கால் மெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு பிளெயினா எப்போதும் போல இருந்த மாதிரி ஆயிட்டேன். அப்ப எங்க அக்கா சொன்னாங்க, நீ கல்யாணம் ஆன பொண்ணா தெரியல. அப்ப 32 வயசு எனக்கு. 1997 நான் ரசிக்கப்பட்டேன். அப்ப அந்த சொன்னாங்க, இல்ல இதுக்கு போய் வந்துருக்கிறேன். பின்னாடி வந்து உட்கார சொல்லுவாங்க, ஞானசானம் இருக்காதுங்களா, எனக்கு கோபமா வரும். ஏன் இவங்க பின்னாடி உட்கார சொல்றாங்க மாசம் மாசம், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் முன்னதானே உட்காந்துருந்தேன். இல்ல நம்ம ஞானசானம் எடுக்கல அக்கா, அதனால நீங்க பின்னாடி போகணும். அப்படியே நான் ஞானசானம் எடுக்கிறேன். அது எப்படி என்ன எடுக்கிற பின்னாடி உட்கார சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது. அப்போ ஞானசானம் எடுக்கணும்னு சொல்லி ஐயா கிட்ட சொல்லி ஞானசானமும் எடுக்க வச்சுட்டாங்க. எடுத்தேன். அதுக்கப்புறம் சில சொன்னாங்க, ஞானசானம் எடுத்துட்டாக்கா ரொம்ப கஷ்டம் நாங்க. நான் அதெல்லாம் பொறுப்பட்டல, சரி நீ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் சோதனை கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை. ஆண்டவர் சொல்றாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு அது மாதிரி. அப்ப நீ வந்து என்ன சொன்னபோது நான் என்ன சொன்னேன், நான் எது வந்தாலும் கவலைப்பட மாட்டேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, எனக்கு விட மாட்டாரு. ஆனா சொன்ன உடனே மறுநாள்ல இருந்தே ரொம்ப கஷ்டம். அப்ப இதுக்கு என்ன வந்து வழி நடத்துறாங்க ஒரு அம்மா. அவங்க என்ன சொன்னாங்க, அந்தோனிமா அவங்க பேரு. அவங்க என்ன சொன்னாங்க, அப்படித்தான் இருக்கும், நீ கவலைப்படாத, உங்க வீட்டுல ஒரு பிரேயர் வைமா, ஆனா உன்னால முடிஞ்சதை செய்யும், நீ பச்சை தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல எங்களுக்கு, ஏன்னா நீ கஷ்டப்படுற, அதனால நீ ஒண்ணு சேர்த்தல, இல்ல டீ போட்டு வச்சா கூட போதும்னு சொல்லி. சரி அதே மாதிரி அப்பதான் நான் சிஸ்டர் மீட்டிங் வைக்கிறாங்க அந்த சபையில. அந்த ஒரு வாரத்துல எங்க வீட்டுல வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி எல்லா லேடிஸ் எல்லாம் வந்து நல்லா இது பண்ண. நான் என்ன நினைச்சேன், ஆண்டவரு தண்ணி கேக்குறாங்க, டீ கேட்க முத நம்ம எங்க வீட்டுல பிரேயர் நடக்குது பாரு, ஒவ்வொன்றுக்கா ஒரு பதில் குத்துனேக்கிறாரு. அப்ப சரி சொல்லிட்டு எனக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அப்ப நான் என்ன பண்ணேன், ரவை வாங்கி கேசரி, அதுதான் செய்ய தெரியும், அதை மட்டும் செஞ்சுட்டு டீ வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்த உடனே அவன் டீ போட்டு வச்சேன். எல்லாம் வந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா ஆராதனை செஞ்சாங்க. அப்புறம் இதெல்லாம் வச்ச பிறகு ரொம்ப சந்தோஷமா போனாங்க. அந்த நைட்டு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. என்னன்னா எல்லாம் வந்து போயிடுறாங்க, கதவு சாத்திரம் இவ்வளவு பெரிய மலைப்பாம்பு வாசல்ல படுக்குது அந்த நைட்டே. அப்ப எனக்கு ஆனா அந்த பாம்பை பார்த்து நான் பயப்படல, ஒண்ணும் பண்ணல, அப்படியேதான் பார்த்து நிக்கிறேன். இதெல்லாம் வந்து படுத்துக்கிட்டு இவ்வளவு பெருசு வந்து. அப்ப அதான் சொன்னா, பாவம் வாசற்படியில படுக்கும்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு அப்ப தெரியாது, ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு தெரியாது. அப்ப இந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்த உடனே நான் உணர்த்துக்கிட்டு சொன்னேன், அப்போ உங்க வீட்டுல பாவம் இருக்குது, நீ நல்லா ஜெபிக்கணும்மா, நாங்க ஜெபிக்கிறோம், ஐயா கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா இந்த ஜபம் வச்சேன் பத்தியா, அது வந்து என் கஷ்டம் எல்லாம் ஓடிச்சு. அன்னைக்கே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சாரு. எனக்கு அன்னைக்கு 40 ரூபாய் தான் செலவாச்சு இந்த மீட்டிங் வைக்கிறதுக்கு செலவு. அப்ப நான் சொன்னேன், வச்சுட்டு சந்தோஷமா இருந்தேன். எனக்கு போன் வருது, மாமா நீ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து போன் பண்ணாங்க, நீ வா பஸ் ஸ்டாண்ட்ல நான் நிக்கிறேன், வா எனக்கு மணி ஆகுது. சரி இன்னும் வாங்கினேன் புள்ளியாண்ட பஸ் ஸ்டாண்டு வாங்கினாக்கா. அப்ப அவர் அவங்க சொன்னாங்க, நீ வந்து எனக்கு காசு கேட்டிய 500 ரூபாய், இந்த அவங்ககிட்ட 400 ரூபாய் இருக்குது, அவங்க வட்டி புடிச்சுன்னு கொடுத்தாங்க, உன்னால முடிஞ்சா குடுலன்னா விட்டுரு, நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பாரு 40 ரூபாய் தான் வாங்கி செலவு சொல்லிட்டு 400 ரூபாயா கொடுத்தாரு. அப்ப 40 ரூபாய் எத்தனை 40 போட்டாக்கா 400 ரூபாய் 10 வட்டியா கொடுத்துட்டாரு பாரு. அப்ப 10 மடங்கா கொடுத்துட்டாரு. அப்ப அந்த துட்டை வாங்கும் போது எனக்கு அழியா வந்தது. இந்த மாதிரி ஆண்டவரை வந்து நம்ம விட்டுட்டோம், ஆதியில சாவெல்லாம் பார்த்தோம், சாவத்துக்கு நம்ம துணிஞ்சோன்னு. அப்ப இந்த மாதிரி ஆண்டவரை நம்ம விடவே கூடாது சொல்லிட்டு ரொம்ப அதிக ஆசை, ரொம்ப பைத்தியம் மாதிரி பிடிச்சிச்சு.
அப்போ அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே, நம்ம என்ன செய்யுது? அப்போ அந்த சிஸ்டர் பாஸ்டர் ஒய்ஃப் எல்லாம் சொல்லுவாங்க, டெய்லி சர்ச்சுக்கு வந்துருது பெருசு இல்லம்மா, அவருக்கு ஏதாவது ஊழியம் செய்யணும். அப்ப ஊழியம் என்ன செய்யறது? அப்ப இந்த மாதிரி டிராக்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டதுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாமே ஆண்டவர் வழி காட்டுறாரு எனக்கு. டிராக்ஸ் வாங்குறது கூட எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் கேட்டதுக்கு ஒருத்தர் சொன்னாங்க, டாடி மம்மி டாடி அந்த போனீங்கன்னா ஒரு ஆபீஸ் இருக்குது பேர் பாரு. சரி ஓகே போறேன், ஒண்டியாவே போறேன். அப்ப ஆண்டவர் என் கூட தான் வராரு. அதை வாங்கிக்கின்னு என்ன பண்ணுவேன், ஒண்டியாவே எடுத்துக்கிட்டு எங்க சென்ட்ரல்ல போயிடுவேன். எங்க ஜனங்க இருக்கிறாங்களோ, ஒண்டியாவே ஜனங்க இருக்கிறாங்களோ அங்க வச்சுக்கணும். எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, ஜனங்கள் என்னைக்கு நன்மை செஞ்ச ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்கணும். அப்போ இப்படியாப்பட்ட ஆண்டவர் இந்த ஜனங்க தெரியாம நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை சொல்லிட்டு வரவங்களுக்கும் போறவங்களுக்கும் கொடுத்துனே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே அந்த இதுக்கு பத்தி போறாங்களே, படி இறங்கி போறாங்களே, அங்கெல்லாம் சுரங்கப்பாதை அங்கெல்லாம் போய் விட அங்கேயும் கொடுத்து இருக்கிற அந்த மாதிரி. அப்போ அதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. ஒன்றாவே அதாவது பிராட்வேல போய் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்க பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க? நான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் எங்க அம்மா வந்தாங்க. எங்க அம்மா வந்து எப்படின்னா குளிச்சம் எல்லாம் போட்டுக்கின்னு இடுப்புல ஒரு குளிச்சம் போட்டு நிப்பாங்க, அதை கட்டின்னு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வரல. நான் யாருமே கூப்பிடல, அவங்களே தான் வர சொன்னேன். அவங்களே தான் வந்தாங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, நானும் வரமான்னு ஒரு அம்மா சொன்னாங்க, இப்போ அவங்க பொண்ணு போகுது நீ ஏன் போகணும். அப்போ இப்படித்தான் இருந்தாங்க, அவங்க உயரமா இருக்கிறவங்க இப்படி இருந்தாங்க நோவா. அப்புறம் நான் என்ன பண்ணி என் கூட வீட்டுன்னு போய் நல்லா வந்துருவாங்க. வந்த உடனே இப்படி இருந்தவங்க ஆயிட்டாங்க. ஒரு 3 வாரத்துல நேரம் ஆயிட்டாங்க. அவங்க ரொம்ப ஆசையாயி போச்சு. சரி ஆண்டவரை விடக்கூடாது சொல்லிட்டு அவங்களை இட்டுன்னு போய் என்ன பண்ண ஞானசானம் கொடுத்தேன். அப்புறம் மகன் என்ன பண்ண இதை பார்த்துட்டு அவளை தன்னால வந்தா அவங்களும் ஞானசானம் கொடுத்து நாங்க 3 பேர் வச்சு. இந்த பையன் வந்துட்டு வரல. அது என்ன சொல்றது, நான் வரேன்ட்டு. அவன் அப்போ 15 வயசு. அவனை வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியல, அவனை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, எங்களை இதை மாதிரி படிப்படியா அப்ப நான் ஒவ்வொரு ஜபமா பண்ண, ஆண்டவரு என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை கூட ஆண்டவரு, இந்த இதெல்லாம் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கூட ஆண்டவருன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு பிசிஓ கடையில ஆள் கேட்கறாங்க, நீங்க வந்து செய்றீங்களா, 500 ரூபாய் மாசம். நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு மாசம் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா போதும், என் குடும்பத்தை தள்ளிக்க வாடகை கட்டிக்கணும்னு சொல்லும் போது கேட்டுனே இருக்கும் போது ஒருத்தர் வந்து கூப்பிட்டு உடனே போனேன். அவங்க என்ன பண்ணாங்க, இது பாத்துக்கம்மா பார்த்துட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. 10ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுப்பேன். இது சொல்ல நம்ம 500 ரூபாய் தானே கேட்டோம். ஆண்டவர் அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்துட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன் சொந்தமா கடை போடுறதுக்கு. அங்க காலி பண்ணிட்டு அவர் வித்துட்டாரு. உடனே நான் எழுதி போட்டு ஒரு பிசிஓ போட்டேன். பிசிஓ போடும் போது வரவங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, சிநேகிதர் ஆயிட்டாங்க. போன் தரமா எனக்கு ஜபிக்க கூட தெரியாது. என்ன பண்ண வந்து, அம்மா நாளைக்கு நான் ஒரு குழந்தைக்கு, அதான் அவங்க குழந்தைக்கு வந்து மஞ்சக்காமல் இருக்குது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவரு நான் வந்து எனக்கு ஜபிக்க அவ்வளவு தெரியாது, ஆனா நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க முடிச்சு விட்டுருங்க ஆண்டவரு சொல்லிட்டு சோத்திரம் தான் சொல்லுவேன். கடை பக்கத்துல உட்கார வச்சுக்கணும். நாளைக்கு வந்து ரிசல்ட் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டா இருக்கணும், அந்த இதுல வந்து எதுவும் இருக்கக்கூடாது, அந்த போட்டோல எதுவும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு மஞ்சக்காமல் இருக்குதுன்னு சொல்றாங்க நான் சொன்னேன். அதே போல என்ன பண்ணேன், அந்த மறுநாள் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. வந்துட்டு பார்த்தா ஏமா ஒண்ணுமே இல்லம்மா, நல்லபடியா ஆயிடுச்சு, உங்க ஜபம் கேட்கப்பட்டதுமா. அது போல எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க. மார்க் ஐயா கூட என்ன பண்ணாரு, அங்கேயும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அப்பா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஆத்மா தாக்கம், எல்லாரும் ரசிச்சு போடணும், போறவங்களுக்கு வருது உட்காந்து இருப்பேன், போன்ல பேசுறவங்க என்னென்ன பேசுறேன் கேட்டுக்குவேன், அதுக்கு ஏத்த மாதிரி பதில் கொடுப்பேன். அப்போ ஒரு அம்மா வந்து 4 மணி இருக்கும் செவ்வாய்க்கிழமை சர்ச்சுக்கு வந்துக்குது. சர்ச்சுக்கு வந்து போன் பண்ணலான்னு பண்ணிட்டு வந்து உக்காந்துது. நின்றுது கவலையா, ஏமா அந்த மாதிரி பேசினேன். இல்ல நான் இன்னைக்கு என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு நான் உயிரா இருப்பேன்னு என்னன்னு தெரியாது, நான் தற்கொலை பண்ணிக்க போறேமாச்சு. ஐயோ தற்கொலை பண்ணிக்க போறேன், நீ உக்காருன்னு சொல்லிட்டு என்னுடைய கதையெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்துதான் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, நான் உங்களையும் கைவிட மாட்டாரு, அந்த தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுன்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுத்து உட்கார வச்சு ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மை எல்லாம் சொன்னேன். நல்லா கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது, தைரியமா வந்தது. அப்புறம் ஒரு 2 நாள் பார்த்து வராங்க, எனக்கு சந்தோஷமா இருந்தது மாதிரி சொன்னது, அந்த தற்கொலை ஆகியே போயிடுச்சு. இது போல ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு, என்ன ஒரு சாட்சியா நிறுத்தினாரு. இப்படியே இருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, போலீஸ்காரன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. பரவாயில்லம்மா உங்க பையன் எப்படி படிக்கிறானா அப்படின்னு, இந்த மாதிரி லா காலேஜ்ல அதுக்குள்ள இந்த பையன் லா காலேஜ் படிக்குதுன்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படியான்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சு. ஆண்டவர் பாரு எப்படி வைக்கிறாரு,
ரோடு ஓரத்துல இருந்த அத்தி மரத்தை போல இருந்த எண்ணெய் இன்னைக்கு வந்து அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, உடனே திராட்சை தோட்டத்துல கொண்டு போய் நட்டுட்டாரு பாருங்க. அப்ப அந்த ஆண்டவரை நான் என்ன செய்து சொல்லி பார்க்கலாம். அதனால நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்ச தேவன். அதே போல அவன் படிச்சான். அவன் என்ன சொன்னான், இம்மா இங்க இடம் கிடைக்கல, பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டான், இடம் கிடைக்கல, நீ எனக்கு ஜெபம் பண்ணுவான். அப்பதான் சொல்றான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கிட்டனா. அதே மாதிரி நீ பயப்படாதடா, நான் ஜெபம் பண்றேன், உனக்கு இங்கே கிடைக்கும், பாரிஸ்லயே கிடைக்கும்னு சொல்லி அதே மாதிரியே கிடைச்சிது. அவனும் வந்து இடம் கிடைச்சிது. அவனும் நம்பினான் ஆண்டவர். அப்புறம் ஸ்வீட் வந்து கொடுத்து எல்லாருக்கும் கொடுமா, அவங்க பாஸ்டருக்கெல்லாம் கொடுன்னு சொன்னான். ஆனா சபைக்கு வரல சொல்லு. அப்புறம் அதே மாதிரி ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து படிச்சான், 5 வருஷம் படிச்சான். கஷ்டம்தான். இந்த இந்த பிசிஓல ஒண்ணுக்கு இன்னொன்னு கடவுள் கொடுத்தாரு. 2 பிசிஓ ஓடிச்சு. நல்லதான் வியாபாரம். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கிடைக்கும். அதை எடுத்துன்னு போவேன், சாப்பாடு செய்வேன், எல்லாம் செய்வேன். அந்த இதுவும் பில்லும் கட்டுவேன். ஒரு 10 பைசா கூட யாருக்கிட்டையும் நானு கடன் வாங்காத கர்த்தர் எனக்கு நேர்த்தியா செஞ்சாரு. மகனையும் 5 வருஷம் படிக்க வச்சாரு. இந்த பொண்ணுக்கும் நல்லா படிச்சுது, +2 வரலாம் படிச்சா. அவளுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மகன் தான் திருமணம் பண்ணிக்கினான். அவன் வந்து இந்திலே தான் பண்ணிக்கினான். என் பேச்சை கேட்கல, அவன் இந்தே பண்ணிக்கினான். அதே போல நல்லபடியா அற்புதமா ஆண்டவர் அந்த மகனுக்கு திருமணம் நடந்தது. நான் எதுக்கும் ஓடல யாரையும் போய் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து 2வது இந்த பொண்ணுக்கும் நல்ல மாப்பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. ஜெபம் பண்ண நல்ல மாப்பிள்ளை கொடுத்தாரு. 2 பேருக்கும் நல்ல திருமணம். அதுக்கும் நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கல. மகளுக்கு வந்து ஒருத்தர் நோட்டீஸ் போட்டு கொடுத்தாரு. பையன் வந்து 25,000 ரூபாய் கொடுத்தான். அப்புறம் சர்ச்சில் ஒரு 15,000 கொடுத்தாங்க. இப்பெல்லாம் சேர்ந்து மகளுக்கு ஒரு நல்ல திருமணம் ஆண்டவர் செய்து கொடுத்தாரு. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அதே மாதிரி எனக்கு வந்து 2வது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கர்ப்பப்பை கட்டின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. 2வது வந்து 2வது பண்ணும்போதுதான் எனக்கு ஒரு என்ன சொல்றது, தனியார் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. கல்யாணி ஆஸ்பத்திரியில பணம் கட்டணும். 1000 ரூபாய் கட்டிட்டு போயிட்டான். அப்பதான் அவன் கொஞ்சம் அப்படியே வரான் சம்பாதிக்கிறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு. அப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப 7 நாள்ல வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. பண்ணிட்டாரு. முதல்ல இந்த கர்ப்பப்பை எடுத்துட்டா 2வது 15 வருஷம் போட்டு இந்த 2வது ஆபரேஷனுக்கு சொல்ல வராது. அப்ப என்ன பண்ணவரு, அந்த கர்ப்பப்பை அந்த மறுபடியும் தைச்சாங்க, வலை வச்சு தைச்சிட்டாங்க. எல்லாம் கரெக்டா ஆயிடுச்சு. அப்ப டாக்டர் வந்து திட்டுறாரு, என்னம்மா இந்த மாதிரி வந்து அந்த அம்மா இன்னும் மகேஸ்வரின்ற கட்டில இன்னும் பணம் கட்டாதுக்கிறாங்களே, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அப்ப இல்ல நாங்க எங்க அண்ணா வட்டம் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. பாரு, ஒரு அம்மா வந்து அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணிக்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியில. அங்க பிரேயர் ஆள் இருக்குது. அந்த ஆள் அவங்க போகும்போது ஆண்டவர் பேசினாராம், இங்க ஒரு லேடிக்கு போய் நீ பணம் கட்டுன்னு. அவன் மறுபடியும் அவன் வந்த வழியே போறேன்னு போனா கூட உடனே ஆண்டவர் அவங்க தேடின்னு வராங்க. யாரு கிரேசின்னு சொல்லிட்டீங்க, யாருன்னா பணம் கட்டாத இருக்கிறவங்களா இருக்கிறாங்கன்ட்டு அந்த நர்ஸுங்க எல்லாம் கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்தது இந்த அம்மா தான் கட்டல இன்னும், டாக்டர் திட்டுறாரு, அவங்க போகும்போது நான் தையல் கூட பிரிக்க மாட்டேன், ஏன்னா திட்டுதனமா போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு அதனால. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சரி சொல்லிட்டு நீ பயப்படாதம்மா, இந்த 1000 ரூபாய் சொல்லி என்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இது வந்து அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடு, அப்ப ஆப்ரேஷன் பண்ணி படுத்துன்னு இருக்கிறேன், 4 நாள் 5 நாள் ஆகுது, கொடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மறுநாள் 10,000 ரூபாய் கட்டிக்கிறாங்க. அதுக்கு மறுநாள் ஒரு 5,000 ரூபாய் 15,000 ரூபாய் கட்டியிருக்கிறாங்க எனக்கு. ஏன்னா அந்த டாக்டர் திட்டினாங்கன்னு சொன்னதே, அதனால எங்க சொல்லிட்டு கட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த பையன் ஒன்னும் கூட வந்து பாக்கல, அவன் பணத்துக்காக திரிகிறான். மொத்தம் 50,000 ஆகுமா, என்ன பண்றதுன்னு இவன் பணத்துக்காக தெரிஞ்சுக்கிறான். அதனால அவன் வரல. அப்ப இதுக்குள்ள ஆண்டவர் பாரு. அப்ப இந்த டாக்டர் திட்டுறாங்கன்னு சொன்ன பிறகு நான் அழுத ஆண்டவர் கிட்ட, ஏன் ஆண்டவரே, நான் செத்து இருந்தாலும் செத்துருப்பேன், என்னையா வந்து நீங்க காப்பாத்துனீங்க, என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க பாரு. அந்த டாக்டர் எல்லாரும் முன்னாடியே அங்க திட்டி இருக்கிறாரு, அவங்க என்ன பணம் கட்டாத உணவு இருக்கிறாங்க அப்படின்னு திட்டாங்களா ஆண்டவரே, ஏன் என்ன காப்ப, நான் வெக்கப்பட்டு போன உமா பிள்ளை இல்லையான்னு சொல்லும் போது அப்பதான் அந்த அம்மா வந்து 15,000 கட்டிட்டு போனாங்க. அப்பவே ஒரு 10 நிமிஷம் நான் அழுத உடனே 10 நிமிஷம் எவ்வளவு ஒரு அதிசயம் அற்புதம். இது வந்து அறிவிச்சு மகேஸ்வரி 15,000 கட்டிட்டாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா அந்த மகள் வந்து உண்மையா ஆண்டவரை நேசிக்குது, உண்மையா உதவாருது, ஊழியம் செய்யுது. அப்ப ஆண்டவர் விடுவாரா, விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசி பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிறாங்க. என் பையன் அந்த அம்மா தான் கட்டினாங்கன்னா கரெக்ட்ன்ட்டானா யாரும் பையன். அப்புறம் சரி அப்படியெல்லாம் ஆண்டவர் அங்க ஒரு அற்புதம் செய்தாரு. நல்லபடியா வீட்டுக்கு வந்தேன். 2 பிள்ளைங்களுக்கு நல்லபடியா ஆண்டவர் தான் திருமணம் நடத்தினாரு. 10 பைசா கடன் வாங்கல. இதுவரையிலும் அவங்க இது பண்ணி
நல்லா இருக்கிறாங்க, சொந்த வீடெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, 2 கர்த்தர் பெரிய பேருக்கு லைஃப்ல வந்து பண்ணியிருக்காரு, பண்ணிருக்கிறாரு. நிறைய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. அதனாலதான் நான் இப்ப சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமென். எனக்கு செஞ்ச நன்மைய பிறருக்கு சொல்லணும். அவங்க அது இது கண்ட ஆண்டவர் வந்து நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம சகோதரிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஆண்டவர் நல்லவர், ஆமென். அவர் உண்மை உள்ளவர், ஆமென். அவர் திக்கற்றெல்லாம் விட மாட்டார். ஆமென். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் உடனே மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். மனுஷனோ கைவிடுவான், தேவனோ கைவிட மாட்டார். எனக்கு மட்டும்தான் செய்தாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு யார் யார் அவரை நீங்க நேசிக்கிறீங்களோ, யார் யார் அவர்கிட்ட வர்றீங்களோ, என்னிடத்தில் வருவதெல்லாம் புறம்பே தள்ளுவதில் சொன்ன ஆமென். தேவன். அப்படியாக ஆண்டவர் வந்து உங்களையும் காப்பாற்றுவாரு, நடத்துவாரு. எல்லாம் மனுஷன் வந்து விலகிடுவான், ஆனா அவர் விலகாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன தேவன். அப்படியாக நீ வந்து இல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வதிக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி சகோதரிகளே. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிராம சுவிசேஷ அழைப்பின் ஊழியத்தின் சார்பாக நம்ம சிஸ்டர் கிரேஸ் சிஸ்டர் பார்த்தோம். அவங்களுடைய சாட்சி எவ்வளவு அருமையான சாட்சி. தேவன் அவங்க மத்தியில அருமையா வந்து நிறைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் வந்து செஞ்சிருக்காரு. இதே அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்க மத்தியிலையும் செய்ய அவர் வல்லவரா